ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் தாயின் கருவிலே உங்களை உருவாக்க முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ ஞானஸ்தானது ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிங்கோ, அப்பயே இயேசு யாருன்னா உங்கள் சகோதரன். அப்போ பிதா யாருன்னா தகப்பன். அந்த இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தை நம்ம வருகிறோம். என்றைக்குமே நம்ம செய்தால் அந்த பலன் எங்கேருந்து வரும்னா பரத்துலேருந்து தான் வரும் ஒழிய மனுஷனெடுத்து நல்வார்த்தைகள் எதையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் உலகம். தேவன் நன்மை உண்டாக நம்ம நினைத்திருக்கிறார். ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு கண்ணீர் வந்தாலும் வேதம் சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டாராம். நீங்கள் பயப்படாதீங்க. இதை கொடுத்தோம் உங்கள் கண்ணீர் எல்லாம் என்ன செய்வா, இழந்து போய்ப்பாராம். நான் செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தம்பிக்கு செஞ்சேன், எங்கள் அண்ணனுக்கு செஞ்சேன், ஒரு பலன் இல்லை. நீங்கள் செஞ்சது அத்தனையுமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலே எங்கேருந்து வருமா, மேலேருந்து ஒத்தாசை அனுப்புவாரம்மா. கலங்காதீங்க. நீங்கள் என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த பலனை, கொடுத்த காணிக்கைகளை, கொடுத்த தசம்பாத்தை, நீங்கள் ஜெபித்தது, சபைக்காக செய்தது, ஊழியக்காக கனப்படுத்தது, ஊழியக்காக ஜெபித்து எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பா நினைத்திருக்கிறார். ஒரு விலங்குட்டிகளை விலகி போயிட்டாங்களா, கலங்காதீங்க. அவர் ஒருவர் மட்டும் என்றைக்கும் யார் இழந்தாலும் இயேசு மட்டும் வாழ்க்கை இழந்துடாதீங்க. அவரே எல்லாவற்றையும் நன்மை செய்வார்.